எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குமா? பொண்ணு மாப்பிளைய வர சொல்லுங்க. எண்ணெயை வச்சுட்டு அவங்களுக்கு முகூர்த்த புடவை சட்டை வேஷ்டியை கொடுத்துடலாம். சரிங்க. ரோஹிணி அம்மா. நீங்க 3 பேரும் போய் ரேவதியை கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. வாக்கா வா. மாயா, நீ போய் மகேஷ் அழைச்சிட்டு வா. ம். பேரனுக்கு பொண்ணை கேட்டு இழவு காத்து கிளி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா பாரு. உட்காருமா. பொண்ணு தலையில எண்ணெயை வச்சு விடுங்க. கொடுங்க சாமி. ம். சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுக்ஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் வசும் பகுபத்ர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு. கொடுங்க. இந்தாங்க. இத வாங்கிட்டு பொண்ணு ரெடி பண்ணி அழைச்சிட்டு வா. கொடுங்க. இந்தா இதை எடுத்துட்டு போ. கொடுங்க. வா ரேவதி. மாப்பிள்ளை என்ன இன்னும் காணும்? இப்ப வந்துருவார் சாமி. அட அட மாப்பிள்ளை எப்படி வருவேன்? வருவாரு. வசமால வேலை பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை எங்கன்னு எல்லாரும் கதற போறாங்க பாருங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இந்தாங்க. மாப்பிள்ளைக்கு தலையில எண்ணெயை வச்சு விடுங்க. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுக்ஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. என்ன பாட்டி? இந்தாங்க, வாங்கிக்கோங்க. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு இந்த வேஷ்டி சட்டையை போட்டு வாங்கும். சந்திரா, நான் இப்ப வந்துடுறேன். சரிக்கா. என்ன சந்திரா, கல்யாண வேலைலாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு போல. ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் வரப்போகுது. அக்காக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் சைலண்டா இருக்கானா ஏதோ ஒரு திட்டத்தோட தாங்க இருக்கா. அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அதை நினைச்சாதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. வெளியே உங்க அக்காவை பார்த்தேன். கல்யாணத்துல எனக்கு ஏதோ அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றா. அநேகமா டிரைவரை மனசுல வச்சுட்டு சொல்றான்னு நினைக்கிறேன். அந்த டிரைவர் நைட்டு வெளியே எங்கேயோ போனா, இன்னும் மண்டபத்துக்கு வரல. இனிமேலும் அவன் வரக்கூடாது. வரமாட்டாமாயா, அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். என் ஆளுங்க அவனை தேடுறாங்க. மண்டப வாசல்லையோ அவன் வரானான்னு கண்கொத்தி பம்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள மீறிலாம் இவனால வர முடியாது. அதை விட முக்கியம்,
என் அக்கா கறி நெருக்க கூடாது. அவ இங்க இருந்தா மகேஷ் ரேவதி கல்யாணம் நடக்கவே நடக்காது. இதோ பாரு சந்திரா, அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ ஒன்னே ஒன்று மட்டும் செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. இதோ பார், உங்க அக்காவை மண்டபத்துக்கு வெளியே அழைச்சிட்டு போ. அங்கே ஆளுங்க இருப்பாங்க, பார்த்தத அவங்க பார்த்துப்பாங்க. அவளை நான் என்ன சொல்லி வெளியில கூட்டிட்டு போறது? திடீர்னு கூப்பிட்டா அவளுக்கு என் மேல டவுட் வராதா? இல்லை சந்திரா, கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா நம்ம பிளான் சொதப்பிடும். சரி, நான் எதையாவது சொல்லி அவளை வெளியில கூட்டிட்டு போயிடுறேங்க. நீ அதை கரெக்டா செஞ்சிட்டேன்னு வை, என் ஆளுங்க உன் அக்காவை தூக்கிடுவானுங்க. அப்போ அந்த டிரைவர் சாமுண்டீஸ்வரி மேடம் 2 பேரும் இல்லைன்னா மகேஷ் ரேவதியோட கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஈஸியா நடந்துரும்ல. ஆமா, அதுக்காக தானே இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி செய்யறோம். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா யாராவது பாத்திர போறாங்க. சந்திரா, நீ போய் நான் சொன்னதை சீக்கிரம் செய். சரிங்க, நான் போறேன். ம்.